ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மணவாளரே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. துதிக்கும் கனத்தின் பாத்திரரே, தூயவரே துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. ஆராதனை 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 உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உன்னை மாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உன்னை மாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். ஆராதனை ஆராதனை விடுதலையோட ஜாகமா. Let the price arise. Jesus. Jesus. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பொங்கல் சாப்பிட்டுருக்கீங்க, அதோட வடையும் சேர்த்து சாப்பிட்டுருக்கீங்களா? பொங்கல் வடை தானே அன்னைக்கு. வடை சாப்பிட்டீங்களாயா? ஒரு வடையா ரெண்டு வடையா? ஒருத்தருக்கும் அப்படி ரெண்டு வடையா? ஒரு வடை தான் கொடுத்தாங்களா? நல்ல வேலை. எங்க கேம்ப்ல எல்லாம் இந்த பொங்கல் வடைக்கு நாங்க பயங்கர எதிரி. ஏன்னா அதுலயும் யூத்துக்கு பொங்கலை போட்டோம்னு சொன்னா அவன் என்னன்னா, ஸ்கூல்லையும் சரி, பைபிள் காலேஜ்லயும் சரி, கேம்ப்லயும் சரி, முதல் எதிரி என்னன்னா பொங்கல். அது பெரிய சேலஞ்சா இருக்கும் எங்களுக்கு ஊழியம் செய்யறது. எந்த செஷனு? பொங்கல் சாப்பிட்டு வர செஷன். பொங்கலை சாப்பிட்டா மனுஷன் மந்தமாயிடுறான். எஸ், பொங்கலை சாப்பிட்டா மனுஷன் மந்தமாயிடுறான், கண்ணெல்லாம் அப்படி சொக்குது. ஆனா ஒரு நல்ல விஷயத்தினால இருதயம் பொங்கும்னா, எஸ், என்ன செய்யும்னா, பொங்கோன்னா பொங்கல்லாம் அடியாயிரும். பொங்கலோ பொங்கல், நீங்க வேற பொங்கலோ பொங்கல், எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா. உண்மையான பொங்கல் எதுன்னா மனசு பொங்குறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தியானிக்கிறதுனால உங்க மனசு பொங்குது பாருங்க, அதான் ரியலான எக்ஸைட்மெண்ட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதானா? கையை தட்டி நேரம் அப்பாவுக்கு ஒரு தேங்க் பண்ணிட கூடாதா? அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா.
எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா. அதனால இந்த சாப்பிட்ட பொங்கல் எஃபெக்ட் போகணும்னா மனசுக்குள்ள இயேசு கிறிஸ்து பொங்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த அளவு நல்ல விசேஷம் இங்க புல்பிட்ல இருந்து வருதோ, எந்த அளவு ஆண்டவரை குறிச்ச காரியங்கள் தான் விசேஷம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதை தியானிக்க தியானிக்க மனசு என்ன செய்வதாக? பொங்குவதாக. அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ அப்பா. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா நல்ல கையை தட்டி எல்லாம் பொங்குதையா யூத் மாதிரி கையை தட்டணும். உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா யூத் மாதிரி தையா எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வயசான பிறகு ஜெயிக்கிறது இல்ல, வாலிபத்துல வாலிபத்தை வாலிபத்தை ஜெயிக்கிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல, எப்ப ஜெயிக்க போறீங்க? வாலிபத்துல வாலிபத்தை ஜெயிக்க போறோம். வாலிபத்துல வாலிபத்திட்ட தோற்று போனவன் தான் நிறைய பேரு. எஸ். வாலிப நாட்கள்ல வாலிபத்துல தோத்து போன வாலிபத்திட்ட தோற்று போயிட்டான். யூத்தா இருந்து இந்த ஸ்டேஜ் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலவானா உங்களை ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறாரு. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. God of this world, word of God அப்படின்னா word of God தான் ஜெயிக்கும். God of this world யாரு? பிசாசானவன். பிசாசு, உலகத்தின் அதிபதி. ஆனா என் மைண்ட ரெனியூ பண்றவர் எதுனா வேர்ட் ஆஃப் காட். சொல்லுங்க, வேர்ட் ஆஃப் ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வலியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனசுக்குள்ள வசனத்தை வச்சிருந்தா எந்த காத்து கருப்பு எதுவும் உங்களை அண்டாது. எது உள்ள இருந்தா? வசனம் உள்ள இருந்தா. உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன தேவை? வசனம் தேவை. வசனம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை காட்டினா தான் பிசாசு என்ன செய்வான்? மிரளுவான். சாரி சார், ராங் அட்ரஸ் பண்ணிட்டேன்னு ஒதுங்கி நிற்பான். எஸ். ஹல்லேலூயா. அதனால இந்த ஒரு 1 ஹவர்லுக்கு இல்ல ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத்தை உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க விரும்புறோம். கொஞ்சம் சீரியஸா கவனிப்பீங்களா? எஸ். பொங்கல் எஃபெக்ட போ சூன்னு சொல்லுங்க. போ போன்னு சொல்லுங்க. வார்த்தையை கேட்கறதுனால ஒரு நெருப்பு உள்ள பற்றி எரியும் பொழுது. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி உங்க இருதயத்தை திறப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சின்ன வயசுல நாம யங் ஏஜ்ல, எனக்கெல்லாம் 30 வயசுல தான் என்னை ஆண்டவர் சந்திச்சாரு. அதனால ஏகப்பட்ட ஜங்க் உள்ள இருந்துச்சு. 10 வயசுல எக்கச்சக்கமான ஜங்க் உள்ள போறப்ப 30 வயசுல ஏராளமா போயிருந்திருக்கோம். ஜங்க்னா தெரியுதா? எல்லாம் குப்பை. 30 வயசுல ஏகப்பட்ட குப்பை. அப்படிதான் சின்ன வயசுல தப்பா நிறைய விஷயங்கள் மனசுல என்னன்னா பதிஞ்சிருச்சு.
பதிஞ்சிருச்சு. நான் வந்து வளர்ந்த சின்ன கிராமம், 15 வயசு வரைக்கும் இருந்த கிராமத்தில் அந்த முதல் 15 ஆண்டுகள் இப்பவும் அந்த ஊருக்குள்ள நான் நுழைஞ்சேன்னு சொன்னா எல்லாம் அப்படியே பசுமனத்தாறு மாதிரி பச்சை பசேன்னு மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா என்ன சிக்கல்னா, பதியக்கூடாததெல்லாம் பதிஞ்சிருச்சு, பதிய வேண்டியது என்ன செய்யல, பதியல. அதனால இந்த ஏஜ்ல உங்களை எல்லாம் இங்க பாக்குறது நமக்கு கிடைக்காத பாக்கியம் அந்த பசங்களுக்கு கிடைச்சிருக்கேங்கிற ஒரு சந்தோஷம். ஆமென். ஆனா நாங்க எங்களை மாதிரி அடிபட்ட ஆட்களை உங்களுக்கு வாத்தியாரா சூஸ் பண்ணாரு பாருங்க, அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால இந்த சின்ன செட்டுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு நல்லாவே என்னன்னா தெரியும். ஏராளமான தப்பான காரியங்கள்லாம் மைண்ட்ல லோட் ஆயிடுச்சு. ஜூடா மாதிரி ஆள்லாம் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டாள். 13 வயசு தானுக்குதா? 11 வயசுல ஜூடாவை ஆண்டவர் சந்திச்சார். தியேட்டருக்கெல்லாம் போனதே இல்லையில. 14 வயசோட போனதில்லை. தியேட்டரே வந்து சுத்தமா தெரியாதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா எங்களை மாதிரி ஆட்களுக்கு தியேட்டர் மட்டும்தான் தெரியும். எனக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஆண்டவர் கையில எடுத்து நம்மளை அவருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது பழைய நினைவுகள் விடாது. பழைய மனசுல பதிஞ்ச காரியம் விடாது. காத்து கருப்பு நம்மளை துரத்தும். எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எகிப்தினுடைய நினைவுகள் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு என்ன செய்யல, வெளியில போகல. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல நம்ம மனசுல தப்பா பதிஞ்ச நிகழ்வுகள், நாம கற்றுக்கொண்டது எல்லாமே என்ன செஞ்சிடும், அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும். என்ன ஆயிரும்? ரெக்கார்ட் ஆயிரும். அதனால இந்த வயசுல எனக்கு கண் இருக்கு நான் பார்க்கிறேன், எனக்கு காது இருக்கு நான் கேட்கிறேன்னு சொல்லி கண்டதையும் பார்த்து கண்டதையும் கேட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள குப்பை என்ன செய்கிறோம், நாம சேகரிச்சு வைக்கிறோம். அந்த குப்பை வயசாகிற காலம் வர்ற வரைக்கும் நம்மளை விடவே என்ன செய்யாதுன்னா விடாது. இட்ஸ் a fight. கடந்த காலத்தோட ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயங்களுக்கு நாம இடம் கொடுத்து அதுல நாம மனசை நிரப்போம்னா அந்த நினைவுகளோட ஃபியூச்சர்ல நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா போராட வேண்டியிருக்கும். ஆனால் இப்பவுமே சின்ன வயசுல வசனம், செய்தி, இந்த மாதிரியான காரியங்களை கேட்டு நம்மள லோட் பண்ணிக்கிறப்ப, சொல்லுங்க, லோட் பண்ணிக்கிறப்ப அல்லேலூயா, ஹல்லேலூயா, வசனத்தினால நாம நம்மள ஃபில் பண்றப்போ ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அங்கதான் இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த வெளியில எல்லாம் போறப்போ சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா பூரா தனியா பாக்குறது வந்து பசங்களை தனியா பாக்குறது, பொண்ணுங்களை தனியா பாக்குறது, அதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கு, அரிதாயிருச்சு. எங்க பார்த்தாலும் பூரா ஜோடியா தான் என்ன செய்யுதுன்னா புறப்பட்டு போகுது. ஜோடி இல்லைன்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, வாடி போயிடுறான். உனக்கு என்னன்னா ஜோடி என்னன்னா கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லி. சென்னையெல்லாம் போனா ஒரு மால் இருக்கு, என்ன மால்யா, விஆர் மாலா, என்ன விஆர் மால். அந்த அண்ணா நகர் பகுதியில் நாங்க ஸ்டே பண்ணுவோம் ஒரு ஃபேமிலியில. ஜஸ்ட் அந்த மாலுக்கு பின்னாடி தான் இருக்கு பாருங்க. அன்னைக்கு மீட்டிங்காக சாட்டர்டேல வண்டி வீட்டுல இருந்து, அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கார் வெளியில வருது. ஐயோ, அந்த விஆர் மகாலுக்குள்ள நுழையிறதெல்லாம் பூரா என்னன்னா ஜோடியா தான் என்ன செய்யுதுன்னா நுழையுது. பைக்ல பார்த்தா ஜோடியா தான் என்ன செய்யுதுன்னா, ஜோடி இல்லைன்னா ஒரு மாதிரியா என்ன செய்யறானுங்கன்னா ஆயிடுறாங்க. உங்க சீசன்ல உங்களை ஒரு மாதிரி என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஆக்குறாங்க. என்னமோ கோளாறு இருக்கு போல இருக்கு இவனுக்கு, இந்த பிள்ளைகிட்ட என்னமோ ஒரு கோளாறு இருக்கு, அதனாலதான் இதுக்கு என்ன கிடைக்கல,
ஜோடி கிடைக்கல. ஜோடி கிடைக்கல. இத பாக்குறப்ப எனக்கு பரிதாபமா இருக்கும். ஏன் பரிதாபமா இருக்கும்னா, கண்டிப்பா இவங்களுடைய காதல் கைகூடி வர போறது என்னன்னா இல்ல. அப்படியே கைகூடி வந்தாலும் இவங்க நல்லா இருக்க போறது என்னன்னா இல்ல. எப்படியும் இந்த பொம்பளை பிள்ளைய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானுங்க. இந்த பயலுக்கு எப்படி 29 வயசு 30 வயசுலதான் கல்யாணம் என்ன செய்யும் நடக்கும். அப்ப இவங்க மைண்ட்ல எது ரெக்கார்ட் ஆயிருச்சு? ஊர் சுத்தினது, பைக்ல சுத்தினது, மணிக்கணக்கா போன்ல பேசினது, துப்பட்டாவுல முகத்தை மூடிட்டு பைக்ல போனது, லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்குனது, எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகுது. எல்லாரும் சொல்லுங்க, ரெக்கார்ட் ஆகுது. ஒரு பொருள் மேல ஒரு தூசி படிஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த தூசிய பூன் ஊதுனா போயிருமா? போயிரும் தானே? போயிரும். அதனால ரெக்கார்ட் ஆகுறது வேற, ஒரு தூசி போல நம்ம மைண்ட்ல சில விஷயங்கள் படிகிறது என்னன்னா வேற. தூசினா பூன் என்ன செஞ்சிடலாம்? ஊதிரலாம். அல்லது துணியை வச்சு என்ன பண்ணிடலாம்? தொடச்சிட்டோம்னா அந்த தூசிக்கு அந்த பொருளுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. ஆனா ஒன்ஸ் ஒரு காரியம் என் மைண்ட்ல பதிஞ்சிருச்சுன்னா அதை உங்களால துடைக்கவும் முடியாது, பூன் ஊதவும் என்னன்னா முடியாது. சில மாதங்களுக்கு முன்னாடி நானும் ஜூடா என் வைஃப் எல்லாரும் ஈசிஆர் சைடு, அந்த சைடு சீர்காழி பெல்ட்ல மினிசி முடிச்சுட்டு கடற்கரை சாலையில வந்துட்டு இருந்தோம். வந்தா நைட்டு ஒரு 10:30 ஆயிடுச்சு. 10:30 போல எங்கேயாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல போய் அமர்ந்திருந்தோம். நானும் என் மனைவியும் எதிரெதிர அமர்ந்திருந்தோம். இலையெல்லாம் போட்டாங்க. இலையை போட்டு இலையை தண்ணி தெளிச்சு நாங்க சாப்பிட உட்காடலாம் அப்படின்னா அங்க ஒரு சினிமா பாட்டு ஓடுது எங்க ஹோட்டல்ல. அந்த சினிமா பாட்டு ஓடின உடனே நான் இலையை தெளிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு அடுத்த அடி என்னன்னு என் மைண்ட்ல ஓடுது. நான் இலையை தூக்கிட்டு நேரம் என் முன்னாடி இருக்கிற ஒய்ஃபை பார்த்தா, என் முன்னாடி என் ஒய்ஃப் என்னை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். 2 பேருக்கும் மைண்ட்ல அந்த பாட்டு தானாவே என்ன செய்யுதுன்னா ஓடுது. பக்கத்துல யூதா உட்காந்துருந்தாப்ல, அவர் எதுவுமே செய்யாம பாட்டுல இலையை தொடச்சிட்டு இருக்கிறாரு. என்னையா உங்களுக்கு ஒண்ணும் செய்யலன்னு கேட்டா, இந்த மாதிரி பாட்டு எனக்கு தெரியாதுன்னேங்கிறாரு. எத்தனை பேர் புரியுது? இப்ப நாங்க கேட்ட பாட்டு எங்க மைண்ட்ல ரீவைண்ட் ஆகுது. ஆனா ஜூடாவுக்கு ஏன் அது ரீவைண்ட் ஆகலைன்னா, அந்த மாதிரி சாங்ஸ் ஜூடா என்ன செஞ்சது இல்லை, கேட்டதே இல்லை. அப்ப இந்த சின்ன வயசுல நான் எதையும் பார்ப்பேன், எதையும் பேசுவேன், யாரோடையும் பழகுவேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நினைவும் எமோஷனலா உங்க மைண்ட்ல அப்படியே என்ன செஞ்சிடும், ரெக்கார்ட் ஆயிரும். எஸ். ரெக்கார்ட் ஆயிருச்சுன்னா ரெக்கார்ட் ஆனது ரீவைண்ட் ஆகும். எஸ். டெவில் ஏன் ரெக்கார்ட் பண்றான்னா, நீங்க சும்மா இருக்க நேரத்துல, நீங்க வீக்கா இருக்க நேரத்துல உங்களுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணத ரீவைண்ட் பண்ணி அதே காட்சி மறுபடியும் கண்ணுக்கு முன்னாடியே ஓட விட்டு பார்த்தது ஒரு நேரம், ரீவைண்ட் ஆனது பல நேரம். எஸ். எஸ். சொல்லுங்க, ரெக்கார்ட் ஆனது ஒரே ஒரு நேரம், ஆனா ரெக்கார்ட் ஆனது ரீவைண்ட் ஆகிறது பல நேரம். எப்பெல்லாம் நீ வீக் ஆகுறியோ, எப்பெல்லாம் தேவ பிரசன்னம் குறையுதோ, அப்பெல்லாம் உனக்குள்ள ரெக்கார்டான அந்த தீட்டு, உனக்குள்ள ரெக்கார்டான அந்த தீமை மறுபடியும் என்ன செய்ய, கண்ணுக்கு முன்னாடி ரீவைண்ட் ஆகும். எஸ். முதல் அந்த பொண்ணை பார்த்தப்ப அது உடுத்திருந்த அந்த பச்சை கலர் Dress அப்படியே மனசுக்குள்ள என்ன செஞ்சிருச்சுன்னா பதிஞ்சிருச்சு. யாரு பச்சை கலர் Dress உடுத்திட்டு வரத பார்த்தாலும் அந்த பச்சை கலர் தான் ஞாபகத்துக்கு வருது. எஸ். வேற என்ன சொல்லலாம்? தலையில ஒரு ரோஸ், சிவப்பு கலர் பொட்டு, அவன் முதல்ல போட்டு வந்த அந்த கருப்பு கலர் பேண்ட், மஞ்சள் கலர் டி-ஷர்ட், இது எல்லாம் சும்மா பார்த்துட்டு போலாம் நினைக்கிறீங்க? இல்ல, இது எல்லாம் அவனை 50 வயசு ஆனாலும் ரீவைண்ட் ஆகும். எஸ்.
எத்தனை வயசானாலும் 50 வயசானா 60 வயசுலயும் ரிமைண்ட் ஆகும். எஸ். அதனால டெவில் என்ன செய்யறான், இந்த சின்ன வயசுல அத பாரு, இவங்களோட பழகு, இதை செய்ய அதை செய்யும் சொல்லி அவனுடைய குப்பை என்ன பண்ணிட்டான், நல்லா நிரப்பிட்டான். லோட் பண்றதுக்கு கட்சிக்கிற சிங்கம் போல யாரா இடம் கொடுப்பான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால எதை கேட்கிற, எதை பாக்குற, 50 வயசுல வசனத்தை மனப்பாடம் பண்றது கஷ்டம். ஆனா அதே இதை 7 வயசு 8 வயசுல மனப்பாடம் பண்றது ஈஸி. ஹல்லேலூயா. ஆமா, வயசான பின்னாடி என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம்னா. எங்க அப்பாக்கு 88 வயசு. எங்க அப்பா சொல்லுவாங்க, ஐயப்பா எவ்வளவுதான் படிச்சாலும் மைண்ட்ல என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா நிக்க மாட்டேங்குதுப்பா. ஏன்னா ரட்சிக்கப்பட்டதே 57 வயசு 58 வயசுல பாத்துக்கங்க. அதனால சின்ன வயசுல நீங்க வசனத்தை மற்ற காரியங்களை எடுத்து நீங்க உள்ள லோட் பண்ணி நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறப்ப இப்போ உங்களுக்கு அது உதவியா இல்லாம இருக்கலாம். ஆனா தண்ணீரின் மேல ஆகாரத்தை போட்டாச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த வயசுல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணுமோ, எந்த வயசுல உங்களுக்கு ஊழியம் செய்யணுமோ, அந்த வயசுல உள்ள போன வசனம் உங்களுக்கு ஊழியம் செய்யாம உங்களை விடாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு மெசேஜஸ் கேட்கிறப்ப நோட்ல குறிப்பிடுத்துக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. வசனத்தை நீங்க நல்லா என்ன செய்யுங்க, பை ஹார்ட் பண்ணுங்க. எஸ். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா பெரிய அளவு சிக்கலை உண்டாக்கும். அடுத்து என்ன, உங்களோட ஃபோன் சாட்டு, ஃபோன் காலு, வீடியோ காலு, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் நாங்கள்லாம் இருந்த காலத்துல என்னன்னா இல்லை. நல்ல வேலை இல்லை. இருந்திருந்தா உங்களோட நாங்க படுமோசமா கேடுகட்ட செயலை செஞ்சிருப்போம். எஸ். நல்ல வேலை அந்த வாய்ப்பெல்லாம் இல்லாம எங்களை அடைச்சு போட்டதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடனே போன் நம்பரை கேட்குறான், பேசுறான். முதல்ல வாட்ஸ்அப் காலு, அப்புறம் வாட்ஸ்அப்ல என்ன காலு, வீடியோ காலு, போட்டோ ஷேரிங்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, கண்ணு வழியா மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அப்படி சும்மா ஒரு நேரம் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், அப்பப்ப நம்ம பிரிஞ்சிருக்கிறப்ப பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாத விதத்துல போட்டோஸை எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துணிகரம் வந்து போட்டோ ஷேரிங் என்ன ஆகி போச்சுன்னா வீடியோ காலா மாறிடுச்சு. போட்டோல பார்த்தது வேற, வீடியோ கால்ல பாக்குறது வேற. யூத்துக்கு ஊழியம் செய்யறதுனால நிறைய பர்சனல் கால்ல பிள்ளைங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ற அசிங்கங்கள், அவலங்கள் வெளியே சொல்ல முடியாது. ஸ்ட்ரைட்டா நான் கேட்பேன், டல்லா இருக்கு, மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு, என்னால துதிக்க முடியல, வைக்க முடியல. ஏன் மைண்ட்ல என்ன இருக்கு உனக்கு? இல்ல என்னமோ தெரியல, ஒண்ணுமே இல்ல, என்னால அப்படி இருக்கு இப்படி இருக்கு. எங்க போன, எதை பார்த்த, யாரோட என்ன செஞ்ச, பழகுன, பேசுன அப்படின்னு கேட்டா அப்புறம் தான் லேசா கதை என்ன செய்யும் வெளியில வரும். நீங்க உள்ள போய் விசாரிக்கிறப்பயே நான் 5 நிமிஷத்துல பாயிண்ட்ல போய் பிடிச்சினேன். போய் பேசுனேன்னு தான் சொல்லுவாங்க. பேசணும்னு சொன்ன உடனே என்னோட அடுத்த கொஸ்டினே, வீடியோ கால் போனியா? ஆமா அப்படின்வாங்க. வீடியோ கால் போனியா ஆமான்ன உடனே எனக்கு தெரியும் அடுத்து என்ன நடந்திருக்கும்னு சொல்லி. அது தோண்ட வேண்டிய அவசியம் என்னன்னா இல்ல. சின்ன பிள்ளைங்க 16 வயசு, 17 வயசு, 18, 19, 20, ஈவன் மேரேஜ் ஆனவங்க 30 வயசு, 35 வயசு, செல்போன் காரியம் எல்லாம் போய் வெளியில தான் பேசுறதுக்கு செல்போன், ஆனா அது உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு காரியத்தை கம்யூனிகேட் பண்ணுது. துணிகரமான காரியங்கள். இது ரெக்கார்ட் ஆகுது, மைண்ட்லயும் ரெக்கார்ட் ஆகுது, செல்போன்லயும் என்ன ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகுறது என்ன ஆகும்னா ரீவைண்ட் ஆகும்.
ஒரு அருமையான ஒரு சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ற ஒரு பாத்திரம். ரொம்ப சின்ன வயசுல இருந்து அப்பா அப்பான்னு அவ்வளோ பிரியமா இருப்பான் என் மேல. ஜீசஸ்னாலே அழுதுருவா புள்ள. அப்படி ஒரு பாசம், அஃபெக்ஷன் ஜீசஸ் மேல. வாரத்துக்கு ஒரு நேரமாவது எனக்கு என்ன செய்யணும்னா ஃபோன் பண்ணணும். குட்டி 12 வயசு 13 வயசு தான் இருக்கும் பாருங்க. அவளுடைய பேரை கூட நான் குறிச்சிருக்கிறத என் செல்போனை எடுத்து ஒரு முறை நான் அவங்க தேசத்துக்கு நான் போயிருந்தப்ப அந்த செல்போன் எடுத்து அவள் பேரை அழிச்சிட்டு அதில் டாக்டர்னு எழுதி வச்சா. எப்பா என் பேரை கூட இருக்கக்கூடாது, நான் உங்க மக அப்படின்னு சொல்லி செல்போன்ல அவளே கரெக்ட் பண்ணாங்க. திரும்ப நான் அந்த தேசத்துக்கு போயிருந்தப்ப எங்களை பார்க்க வரல. ஆண்டவர் மேல அவ்வளோ அஃபெக்ஷன். அப்படி எங்களுக்குன்னு சின்ன சின்ன ஸ்வீட்லாம் செஞ்சுட்டு எங்களுக்குன்னு ஸ்நாக்லாம் வாங்கிட்டு அந்த 13 வயசு 14 வயசுல எங்களை பார்க்க வந்து ஆர்வமா வேர்டை கேட்கறது, வாஞ்சியை கேட்கறது, எசப்பண்ணா எனக்கு அவ்வளோ இஷ்டம்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு அருமையான பாத்திரம் கிருபையின் மக. சில நாட்களில் ஃபோனே என்னன்னா வரல. அவங்க தாயார்ட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது. நீங்க தான் என் பிள்ளைகிட்ட என்ன செய்யணும், பேசணும், நீங்க சொன்னா கேப்பா அப்படின்னா. இது வர்றதுக்குள்ள அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அப்ப நான் ஃபோன் அடிச்சு, என்னடா தங்கம் என்ன பண்ற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லப்பா என்னை ரொம்ப வீட்டில் கண்காணிக்கிறாங்க, என்னை அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னா. நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறப்ப அஃபயர். எப்படி இது ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டேன். இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இந்த கல்யாணத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தாரு. அவரு நீங்க நல்ல லட்சணமா இருக்கிறீங்க, நான் வேணா உங்களை ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுக்குவான்னு கேட்டாரு. அதோட நான் பரவாயில்ல ஒரு ஃபோட்டோ தானே எடுங்கன்னு சொன்னேன். என்னை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து என்னை காட்டினாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னை ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்ப என்ன செஞ்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சு. அதான் கேட்வே. அதுக்கப்புறம் நம்பர் கேட்டாரு. நம்பர் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். நம்பரை கொடுத்த பின்னாடி நடந்த கதையெல்லாம் வேற கதை. சின்ன வயசுல 11 வயசு 12 வயசுல தீவிரமான காதல் ஜீசஸ் மேல. இந்த பேஷன் வந்து டெவிலுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. இதே பொங்கல இந்த புள்ள போச்சுன்னா இது நாளைக்கு நம்மளை சும்மா விடாது. அதனால இது காலத்துக்கு முன்னாடி இதை நம்ம என்ன செஞ்சிடணும், பினிஷ் பண்ணிடணும்னு சொல்லி பிசாசு உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை உங்க காலம் வர்றதுக்கு முன்னாடியே மோப்பம் பிடிச்சு, நீ யுத்தத்துக்கு ரெடி ஆகுறதுக்கு முன்னாடியே உன்னோட அவன் தன்னோட யுத்தத்தை ஆரம்பிச்சிருவான். இந்த காரியம் தெரியாம விட்டில் பூச்சி போல போய் பொத்துன்னு விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு வெளியேயும் சொல்ல முடியாத வேதனையோட, அசிங்கத்தோட, அவலட்சணத்தோட அப்படி வாழ்க்கையில பதிஞ்சு போன அந்த வடுக்களை ஜெயிக்க முடியாம, அந்த நினைவுகளை மேற்கொள்ள முடியாம, இன்னொருத்தனுக்கு எப்படி நான் வந்து கல்யாணம் முடிச்சு அவனோட நான் என்ன செய்வேன், வாழுவேன் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்போட புலம்பலோட சுத்திட்டு இருக்கிற, அந்தரங்கத்துல போராடிட்டு இருக்கிற யூத் நிறைய பேர் இருக்காங்க. அதனால போட்டோ ஷேரிங் ஏதாவது இருக்கும்னா, ஒரு தகப்பனா உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றேன். அந்த புகைப்பட ஆதாரத்தினால சேதாரம் உண்டு, உங்களுக்கு தான் அதிகம். உங்களுக்கு தான் அதிகம். பசங்க இருக்கானுங்க பாருங்க, இவனுக்கு என்ன சேட்டை பண்ணாலும் இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. எஸ், ஏமாளி பை நிறைய பேர் இருக்கான் இவங்களை நம்பி பொண்ணு கொடுக்கறதுக்கு. எஸ், ஆனா நீங்க சிக்கல்ல சிக்குனீங்கன்னு வைங்களேன், இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு ஒரு நியாயம், ஆம்பளை பசங்களுக்குன்னு ஒரு நியாயம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு தகப்பன்மார் தன்னுடைய பெண் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து, என் பிள்ளை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க, இதை எப்படி காப்பாத்துறேன்னு எனக்கு என்ன செய்யல தெரியலன்னு பர்சனலா அநேக வாலிபத்துல தங்களுடைய லைஃபை தொலைச்ச பிள்ளைங்களோட நான் பர்சனலா உட்காந்து நான் டீல் பண்ணியிருக்கிறேன். புகைப்பட ஆதாரம். அதனால எங்க மினிஸ்ட்ரியில வீசின புயல்கள்லாம் நிறைய இருக்கு.
சிக்கிக்கிட்ட பிள்ளைங்க அவங்கள போய் நாங்க தூக்குறப்ப மாட்டிக்கிட்டதை நினைச்சு கத்தும் பாருங்க, அலறும் பாருங்க. இப்படி அசிங்கம் வரும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த போட்டோ எடுக்க நான் என்ன செய்யிருக்க மாட்டேன். நானு அலோ பண்ணிருக்கவே நானு மாட்டேன். ஒரு த்ரில்லுக்காக நான் எடுக்க போய் அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என் லைஃபே என்ன பண்ணிருச்சு, நாசம் பண்ணிருச்சுன்னு சொல்லி சின்ன வயசுல மலர்றதுக்கு முன்னாடியே கருகி போன பிள்ளைங்க ஏராளம். அதனால விளையாட்டு, வாலிபத்துல விளையாடுற இந்த விளையாட்டு எல்லாமே இப்ப விளையாட்டு. ஆனா நீங்க லைஃபுக்குள்ள வர்றப்ப அது எல்லாமே விபரீதமா என்ன செய்யும், முடிஞ்சிரும். 17 வயசு கூட இல்ல, 16 அல்லது 17 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பொண்ணு எப்படியோ ஒரு அஃபேர்ல இதாயிட்டா. ஸோ அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து ஆலோசனை சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அதோட நான், என் ஒய்ஃபு, என்னோட இந்த உடனொழிய தம்பிமாருங்கெல்லாம் உட்காந்து அவளுக்கு நிறைய ஆலோசனை சொன்னோம். அப்படி பச்சை மண்ணு. அப்பதான் அந்த குழந்தை முகமே மாறுது அவளுக்கு. அப்ப நான் சரியாயிக்கிறேன்ப்பா, நான் இனிமே அதை தப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. அதோட நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சோம். போனப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தாங்க, ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ போய் தப்பிச்சுட்டோ நான் நினைக்கிறேன், இரு உங்க அப்பா வரட்டும், நான் எல்லாத்தையும் உனக்கு என்ன செய்யறேன் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு அந்த பிள்ளை பயந்துருச்சு. என்ன நினைச்சாலும் என்ன பண்ணாலும் தெரியல பாருங்க. நான் 5 மணிக்கு நான் ஆலோசனை சொல்லி ஈவினிங் சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கிறேன். சரியா ரெக்கவர் ஆகி புள்ள வீட்டுக்கு போச்சு. போன இடத்துல ஒரு 7 மணி போல என்னமோ பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதோ த்ரெட்டன் பண்ணிட்டாங்க. அந்த சொன்னதை கேட்டு பயந்தது அப்படியே மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வச்சுக்கிட்டான். 9 மணிக்கு எனக்கு போன் வருது, தீல புள்ள எரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அலறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனோம்னா ஜிஹெச்ல அந்த சின்ன பொண்ணு, நான் ஈவினிங் பார்த்தது வேற, பார்க்குறேன் முகம் மட்டும்தான் கருகல, அப்படி சுட்ட சோளக்கிறது மாதிரி அந்த உடல் வந்து தீல வெந்து ஒரு வாழை இலையில அப்படி பாவம் நிர்வாணமா அந்த பிள்ளைய, ஏன்னா மேல எதையும் போட முடியாது, அந்த மாதிரி படுக்க வச்சிருந்தான். இப்போ நின்ன உடனே எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா நல்லா இருக்கீங்களா அப்பான்னு கேட்டுச்சு. அந்த கறி பொண்ண நிலையில அது என்னை பார்த்து கேட்டது, அப்பா நல்லா இருக்கிறீங்களா? அழுதேன். ஏந்தாங்க அப்படி பண்ண அப்படின்னு. இல்லை என்ன பயமுறுத்தினாங்க, அதனால நான் அப்படி நான் செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னா. துடிக்குது, புழுவா சுருளுது புள்ள, உயிர் போல. எப்படி தூக்கி எடுக்கிறதுன்னு எங்களுக்கு என்னன்னா, கண்ணுக்கு முன்னாடி சத்ரு பறிச்சுட்டு போனாள். அதன் பிறகு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் சொல்லி சிம்சோன் கடைசி நேரத்துல கதர்ன மாதிரி, நீயும் ஆண்டவர்கிட்ட மன்றாடு, உன்னை மன்னிப்பாருன்னு சொல்லி போராடி அந்த சித்திரவதையில இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்ன அறிக்கை செய்ய வச்சு அந்த பொண்ணோட உயிர் போச்சு. நான் தான் போய் அடக்கம் பண்ணேன். ஆலோசனை கொடுத்ததை நான் தான். அது தீல வெந்து கிடந்ததை பார்த்ததை நான் தான். அதை அடக்கம் பண்ணது நான் தான். ஆனா அந்த பிள்ளையை நேசிச்சு உன்னை உயிருக்குற காதலிக்கிறேன்னு சொல்றவன் இன்னும் ஊருக்குள்ள தான் இருக்கான். இன்னும் ஊருக்குள்ள தான் இருக்கான். எத்தனை தற்கொலை, எத்தனை எத்தனை விதமான ஆசிட தூக்கி வீசுறது, வெட்டி கொல்றது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட அவலங்களை நம்மளை சுத்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பிசாசனுடைய கிரியை. இன்னைக்கு நீ உண்மையா இருக்க முடியாது, நாளைக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்க முடியாது, நாளைக்கு நீ உன்னை கல்யாணம் பண்ண உன் வீட்டுக்காரனுக்கு உண்மையா இருக்க முடியாது, நீ கல்யாணம் பண்ற உன் மனைவிக்கு உண்மையா இருக்க முடியாது, உனக்கு பிறக்கிற பிள்ளைங்களுக்கு நீ என்ன எப்படி இருக்க முடியாது, உண்மையா இருக்க முடியாது, உண்மையா இருக்க முடியாது. எஸ், இது ஒரு அபாயம். ஆனா என் ஆண்டவர்கிட்ட வர்றப்ப அவரால் மட்டும்தான் வேத வசனத்தை கொண்டு என் ஸ்லேட்டை கிளீன் பண்ண முடியும். ஆமென். கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென். When you come to Jesus,
He will clean your slate. Yes. நீ என்னென்னலாம் கிறுக்கி வச்சிருக்கிற, என்னென்னலாம் நீ பதிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார்னா சுத்தமா. Yes. ஆவீது பத்ஷேபால் விஷயத்துல தவறு செஞ்சுட்டு ஆண்டவரோடு மறுபடியும் ஒப்புரமான பொழுது அவர் பாடின பாடல் இதுவும் இருக்கணும்னு சொல்றாங்க. சங்கீதம் 32 இந்த பாக்கியத்தை குறிச்சு, மன்னிக்கப்பட்ட ஒரு பாவத்தினுடைய பாக்கியத்தை குறிச்சு சொல்றப்ப சங்கீதம் 32:1-2 வாசிக்கலாமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். என்ன சேட்டை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேம்புக்கு வர்றப்ப எவ்வளவு பெரிய மிஸ்டேக்க பண்ணிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதையும் மன்னிக்க என் ஆண்டவர் தயை பெருத்தவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சமீபத்துல ஒரு சிட்டில ஒரு லீடர்ஸ் மீட்டிங்ல இருந்தேன். அந்த பெரிய பட்டணம், அந்த பட்டணத்துல இருக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுல நான் ஒரு செஷன் எடுத்துட்டு கன்க்ளூஷன் பிரேயர் போயிட்டு இருக்கு. அழிச்சு கழிச்சு புதாட்ட, நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்றார், மன்னிச்சு மறக்கிறார் இப்ப அப்படின்னு ஃபைனல் செஷன் ஹெவியா போச்சு. நான் முடிச்சுட்டு என்னோட ரூம்ல நான் வந்திருக்கிறப்ப, அது நிறைய லீடர்ஸ் மீட்டிங் பாருங்க, அதுல ஒரு லீடர் வந்தார். வந்து அந்த நான் பாஸ்டர்ஸோட ரூம்ல இருக்கிறப்ப என் தோல்ல வந்து விழுந்து அழுதார். அழுறப்ப அவர் சொன்னாரு, அண்ணே தயவு செஞ்சு என்னை தட்டி கொடுத்து என்ன மாதிரி என்னன்னு கேட்டுறாதீங்க, நான் ரொம்ப வெடிச்சு கத்திடுவேன். அதனால நான் உங்க காதுக்குள்ள மட்டும் லேசா நான் என்னுடைய கன்ஃபெஷனை நான் சொல்லிட்டு நான் போறேன். 18 வருஷம் பாஸ்டர், 18 வருஷமா ஒரு பெரிய ஒரு விபச்சார பாவத்துல இருந்து என்னால வெளியில என்ன செய்ய முடியல, வர முடியல. என் மனைவிகளை பிரிஞ்சுட்டேன், என் மனைவியை பிரிஞ்சுட்டேன், என் பிள்ளைங்களை நான் என்ன செஞ்சுட்டேன், பிரிஞ்சுட்டேன், என் ஊழியத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், தொலைச்சிட்டேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த ஃபைனல் செஷன்ல ஆண்டவர் பலமா என்ன செய்தார்னா என் மேல இறங்கினாரு, என்னையும் மன்னிக்கிறாரு. ஹல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இழந்த அந்த அபிஷேகத்தை, ரொம்ப நாளைக்கு பிறகு என்னால அனுபவிக்க முடியாது இருந்த, ரொம்ப காலமா அனுபவிக்க முடியாது இருந்த அந்த அடர்த்தியான தேவ பிரசன்னத்தை இன்னைக்கு நான் அனுபவிச்சேன். எனக்கு மனசுக்கு ஒரு பெரிய சமாதானமா இருக்கு. நீ என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இல்ல. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு தாவீது சொல்றாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபாதர் சொல்லுவாங்க, டேய் பிடிபட்ட கல்வனா இருக்காத, மனம் திரும்பின கல்வனா இருவான். ஆமென். தப்பு செய்யலாம், நிச்சயமா ஒரு நாள்ல வகையை என்ன செய்வேன், சிக்கிக்குவேன், எங்கேயாவது பிடிவிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி ஆயிரு, மனம் திரும்பின ஒரு கல்வனாயிரு. நீ மனம் திரும்பிட்டேன்னா உன் மனச்சாட்சியில் இருக்கிற குற்ற உணர்ச்சி ஒன்ன விட்டு என்ன செஞ்சிடும், நீங்கிடும். ஹல்லேலூயா. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா வந்து நான் 8th 9th படிக்கிறப்ப பக்கத்தூர்ல போய் இந்த பலசரக்கு ஜாமான் கடையில் வாங்கிட்டு வரேன், மாசம் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் இருந்த கிராமத்துல இருந்து 15 கிலோமீட்டர் நான் பஸ்ல போய் அங்க போய் ஜாமான் வாங்கினேன். அப்போ என் கூட ஒருத்தன் இருக்கான், என் ஃப்ரெண்டு முத்துவேல், இறந்துட்டான். அவனு என்னன்னா, நாங்கள் வந்து வீட்டுக்கு ஜாமான் நாங்கள் போயிருந்தோம். போனப்போ நான் சொன்னேன், டேய் ரஜினிகாந்த் படம் ஓடுது, அதனால இந்த படத்தை நம்ம பார்த்துருவோம், மேட்னி ஷோ போயிடுவோம், பலசரக்கு சீட்டெல்லாம் போட்டு வச்சோடனே நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போய் லேட் ஆச்சுன்னு சொல்லிடுண்டான்னு சொல்லி அவனை சினிமாவுக்கு இழுத்துட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போனது யாரு, நீங்க தான். போனா அப்போ ஒரு படம் பாயும்புலின்னு ஒரு படம் அந்த காலத்துல, அந்த படத்தை பார்த்துட்டு சாயந்தரம் நாங்க வீட்டுக்கு வர்றோம். வந்த உடனே எங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னா. இல்லை கடை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, கடையில் ஜாமான் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் லேட்டு. சினிமாவுக்கு போனியா அப்படின்னு கேட்டேன். நான் சொல்ற பொய் எதையுமே என்ன செய்யல வீட்டில் நம்பல. சினிமாக்கு போனியாடா அப்படின்னா, இல்லையே.
சினிமாக்கெல்லாம் நான் என்ன செய்யலையே போல, என்ன நீங்க நம்பல அப்படின்னு கேட்பான். சினிமாக்கு போனியா போகலையா? போகலன்னு சொல்றேன்ல. அதோட பக்கத்துல என் ஃப்ரெண்டு முத்துவேல் இருந்தானா, அவனை ஒரு மிரட்டு மாட்டினாங்க. டேய் உண்மையை சொல்றியா, போனியாடா அப்படின்னு கேட்டாங்க. அவன் அப்பா போனான்ட்டான். அவன் தான் போனான்னு ஒத்துக்கிட்டான்ல, அதுக்கு பிறகாவது நான் ஒத்துக்கிறேன்ல. நான் புள்ள, நான் சொல்றதை நம்ப மாட்டேன்றீங்க, அவன் சொல்றதை நீங்க என்ன செய்யறீங்க, நம்புறீங்க. நான் போலன்னு சொல்றேன்ல. தப்ப செஞ்சுட்டு அத மறைக்கிறது வேற, செஞ்ச தப்ப அறிக்கையிடுறது வேற. எஸ், அவன் கன்ஃபஸ் பண்ணிட்டான். எனக்கு கன்ஃபஸ் பண்ண என்ன வரல, மனசு வரல. நான் மறைக்கிறவனா இருந்தேன். நல்ல வேளை என்னை தான் பிடிச்சாரு ஆண்டவர். ஆமென். ஹalleluya. என் ஃப்ரெண்ட் குடிச்சே செத்து போயிட்டான். குடிச்சே செத்துட்டான். எஸ், சொல்ல போனா அவனை தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கணும். எஸ், ஆனா போய் சொன்ன என்ன சூஸ் பண்ணி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப நீங்க மறைக்காதீங்க. அத முறையா என்ன பண்ணிருங்க, அறிக்கை பண்ணுங்க. போய் எஸ், அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் தனியா கூப்பிட்டு, அல்லது அம்மாட்ட சொல்ல முடியும்னா அம்மாட்ட, அப்பாட்ட சொல்ல முடியும்னா அப்பாட்ட, அல்லது உங்க போதகர்ட்ட, உங்களை நடத்துற மெய்ப்பற்ற இந்த மாதிரி ஒரு செயலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், அறிக்கையிடணும். அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். ஆமென். மூடி போடுகிறார், அதை மறந்துடுறார். ஆமென். சொல்லுங்க, மன்னிக்கிறாரு, மன்னிக்கிறாரு, அதை மூடிறாரு, அதை மூடிறாரு, அதை மறந்துடுறாரு, அதை மறந்துடுறாரு. ஆனா நீங்க சொல்லாம அடக்கி வைப்பீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நிறைய பேர் ட்ரையா இருக்கிறது காரணமே மனசுல அப்படி உறுத்துது. செஞ்ச தப்பு என்ன செய்யுது, உறுத்துது. இது நான் துரோகம் பண்ணிட்டனே, இப்படி ஒரு செயலை நான் என்ன செஞ்சிருக்க கூடாது சொல்லி உறுத்துது. உன் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கிறதுனாலதான் உனக்கு இது உறுத்துது. ஹalleluya. ஸ்பர்ஜன் சொல்றாரு, அந்த அந்த உலகத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு, ஒரு படம் இருக்கு அட்லஸ் தானே, அந்த பெரிய உலகத்தை தூக்கி சுமந்துட்டு கூட நிக்க முடியுமா? ஆனா தப்பு செஞ்ச மேல ஆண்டவருடைய கை அமர்றப்ப அந்த அழுத்தத்தை தாங்க அந்த மனுஷனால முடியவே முடியாது. அதனாலதான் பாரம் உறுத்துது. உங்களை போட்டு பாடா என்ன செய்யுதுன்னா படுத்துது. உன்னால போக்கஸ்டாவே இருக்க முடியல. எஸ், உன் கவனம் செதறிக்கிட்டே என்னன்னா இருக்கு. ஏன் செதறிக்கிட்டே இருக்குன்னா, செஞ்ச தப்பு மனசை போட்டு பாடா என்ன செய்யுதுன்னா படுத்துது. அருமையான வாய்ப்பு இந்த கேம்ப்ல. டாடி, நான் அதை உங்கள்ட்ட என்ன செஞ்சேன், நான் கன்ஃபஸ் பண்ணிடுறேன். எஸ், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த பாவத்தை நான் என்ன செய்றேன் ஆண்டவரே, அறிக்கையிடுறேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டுறேன். அருமையான சிஸ்டர் மெல்பா, அவங்களுடைய டெஸ்டிமனில் அதானே. எஸ், ஆண்டவருடைய கை என்ன செய்யுது, அப்படியே அவங்கள அழுத்துச்சு, பாரப்படுத்துச்சு. இது தப்பு, இதன் என்னன்னா செய்யாதங்கிற ஒரு உறுத்தல் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதுக்கே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருடைய கை உங்க மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விட்டு விடுகிறேன், பிரிந்து விடுகிறேன், தீட்டானதை நான் தொட மாட்டேன் என்றோடு விட்டு விடுகிறேன், பிரிந்து விடுகிறேன், தீட்டானதை நான் தொட மாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே உம்மை உயர்த்துவே. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட வாத்தை மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. அந்த வாத்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்போ சும்மா யதார்த்தமா ஒரு கல்லை விட்டு எறிய, அதுல ஒரு கல் ஒரு வாத்து மேல விழுந்து அந்த வாத்து செத்து போச்சு.
எஸ், வாத்து செத்து போச்சு. ஐயோ அப்பாட்ட சொன்னா அப்பா திட்டுவாரு அடிப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வாத்து செத்து போன கதையை யார்கிட்ட மறைச்சிட்டான்? அப்பா கிட்ட. அப்பாட்ட மறைச்சிட்டான். இவனோட கூட இருந்த வேலைக்காரன் இதை பார்த்துக்கிட்டான். பார்த்துட்டு அவன் சொல்லியிருக்கிறான், அடுத்த நாள் அவன் பார்க்க வேண்டிய வேலையை மகனை செய்ய சொல்லியிருக்கிறான். உடனே மகன் வந்து கோபத்தில் வேலைக்காரனை பார்த்து, டேய் என்ன மிரட்டுற, எல்லாம் நீ செய்ய வேண்டிய வேலை, நான் யார் தெரியுமில, அவருடைய மகன், என்ன நீ மிரட்டுற அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் சொல்லியிருக்கான், இங்க பாரு, நீ இந்த வாத்தை கொன்ன கதை உங்க அப்பாவுக்கு என்னன்னா தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் என்னன்னா தெரியும். நீ என்கிட்ட வந்து சண்டை போட்டேன்னு வச்சுக்க, என்ன மிரட்டினேன்னு வச்சுக்க, நீ வாத்தை கொன்னதை யார்கிட்ட போய் சொல்லிடுவேன்? அப்பா கிட்ட. தெரியாம நீ அப்பாட்ட போய் நினைச்சிடாத, சொல்லிடாதன்னு சொல்லிட்டு யார கெஞ்சிட்டான்? வேலைக்காரன். உடனே வேலைக்காரன் என்ன பண்ணா, அப்பனா நான் சொல்றதெல்லாம் நீ என்ன செய்யணும்? செய்யணும்டான்னு சொல்லி இவனை டெய்லி என்ன வாங்கியிருக்கிறான்? வேலை வாங்கி, கடுமையா வேலை வாங்கியிருக்கிறான். கால் மேல கால் போட்டுட்டு, வாத்துக்கு தவிடு வை, வாத்துக்கு தண்ணி காட்டு, வாத்து அங்க போது, வாத்தை திருப்பிட்டோன்னு சொல்லி இவனை பாடாப்படுத்தி இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன பையலுக்கு என்னன்னா சித்திரவதை. ஒரு நாள் இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இவன்கிட்ட கிடந்து அடிபடுறதுக்கு பேசாம நம்ம அப்பாட்ட போய் இந்த வாத்தை கொன்ன கதையை போய் என்ன செஞ்சிருவோம், நாம அறிக்கையிட்டுறோம்னு சொல்லி இவன் நேர அப்பாட்ட வந்து, அப்பா இந்த வாத்தை நான் கொன்னுட்டேன், இந்த வேலைக்கார பைய அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னைய படாதபாடு என்ன செய்யறான், படுத்துறான், என்னால சித்திரவதை தாங்க முடியல, அவன் என்ன வேலை வாங்குறான்ப்பா, என்னை பயமுறுத்துறாப்பான்னு சொன்ன உடனே அவரு பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? அறிக்கையிட்ட மகனுக்கு மன்னிச்சுட்டார். இவன் மறுபடியும் வாத்து மேய்க்க வர்றான். வந்தா அந்த வேலைக்காரன் திரும்பவும் அதை செய் இதை செய் அப்படின்றான். அப்படி சொல்றப்ப எல்லாம் அந்த வேலைக்காரன் டேய் வாத்து அப்படின்னு வானா. சொன்ன உடனே இவன் பயந்துக்கிட்டா, ஐயோ நான் செஞ்சிடறேன் வானா. அதே மாதிரி பழக்க தோஷத்துல இன்னைக்கு வந்து டேய் வாத்து அப்படின்னு இருக்கான். இவன் உடனே ஏய் அது நேத்து இருக்கான். சொல்லுங்க, அது நேத்து. ஏண்டா நேத்துனா அவன் போய் சொல்லிட்டான். அதனால இங்க வந்த நீங்க எந்த வாத்து எந்த பாவமோ அதை அப்பாட்ட என்ன செஞ்சிருங்க? அறிக்கையிட்டுருங்க. நீங்க வெளியில போன உடனே பிசாசு வழக்கம் போல குற்ற உணர்ச்சி கொண்டு வருவான். நீங்க என்ன சொல்லணும்? டேய் அது நேத்து. என்ன சொல்லணும் நீங்க? நேத்து. வாயை தரங்க நல்லா, யூத் மாதிரி. அல்லேலூயா அல்லேலூயா. முடிஞ்சா ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணிட்டு உங்க அப்பாட்டையும் உங்க அம்மாட்டையும் போய் சொல்லிருங்க. எஸ். ஒருவேளை உங்க அப்பா அம்மா அந்த மாதிரி பயமா இருக்குன்னு சொன்னா உங்க பாஸ்டர்ட்டையாவது என்ன செஞ்சிருங்க, சொல்லிடுங்க. என்ன இளையகுமாரன் என்ன வந்தா, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து. 2 கன்ஃபெஷன். ஒன்னு பரத்துக்கு, இன்னொன்னு உங்களுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. நீங்க கன்ஃபெஸ் பண்ணலைனா, நீங்க அறிக்கை இடலைனா அது ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். எஸ். என்ன ஆகிட்டே இருக்கும்? ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அறிக்கை இட்டுட்டீங்கன்னா எது ரீவைண்ட் ஆகுதோ அதை நீங்க தலையில போட்டு மிதிப்பீங்க. தலை விரிச்சு ஆடின பிசாசு தலை தெரிச்சு ஓடிடும். அல்லேலூயா அல்லேலூயா. கன்ஃபெஸ் பண்ண பின்னாடி அதனுடைய வீரியம் உங்கள்கிட்ட செயல் இழந்துரும். எஸ். ஒருத்தன் விஷத்தை குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், விஷத்தை குடிச்சவன் பிக்கணும்னா அவனுக்கு என்ன கொடுப்பாங்க? ஸ்டொமக் வாஷ். நான் ஒரு ஃபார்மசிஸ்ட், டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சு நான் சின்ன வயசுல 20 வயசு 21 வயசுல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு 3 months வந்து நான் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் வந்து என்னோட 19 வயசுல நான் வந்து நான் ஒரு ஃபார்மசிஸ்டாக நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப இந்த கிராம பகுதியில் பாய்சன் கேஸ் நிறையா வரும். அந்த மாதிரி மருந்தை குடிச்சிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா வந்துடுவாங்க. வந்த அந்த மருந்தை குடிச்சிட்டு வந்தவனுக்குன்னே ஒரு அவனுடைய குடலை சுத்தம் பண்றதுக்குன்னே ஒரு ரூம் இருக்கும். அங்க கொண்டு உட்கார வச்சிருவான். உட்கார வச்சோன்னா அவன் மருந்து குடிச்சேன்னு சொல்லுவான், ஐயோ எப்படியாவது நீங்க என்ன செஞ்சிருங்க, காப்பாத்துறீங்க ஐயா அப்படின்வான். டேய் இப்ப நீ உயிர் பிழைக்கணும் அவ்வளவுதானே, உட்கார்றா அப்படின்னா அப்படி நடுங்கிட்டே உட்காந்துருவான். உட்கார்ந்த உடனே அவனுடைய குடலை சுத்தம் பண்ணணும்னா நிறைய அந்த ஒரு சோப்பு தண்ணி மாதிரி ஒன்று கரைச்சி அது 2 டம்ளர் 1 டம்ளர் குடிச்சாலாம் ஓமட்டல் வராது. கிட்டத்தட்ட 1 வாளி தண்ணியை உள்ள ஊற்றணும். எவ்வளோ ஊற்றணும்?
ஒரு வாளி தண்ணி. ஒரு குடம் தண்ணியை உள்ள ஊத்துனா தான் அது அலசம். எஸ். நார்மலா நம்ம யாரும் அப்படி குடிக்க என்னன்னா ஒரு செம்பு தண்ணியவே நம்மளால குடிக்க முடியாது. இதுல ஒரு குடம் தண்ணியை உள்ள ஊத்தி எப்படி குடலை அலசுறது? அதனால நாங்க என்ன செய்வோம்னா ஒரு கட்டை இருக்கும், நல்ல ஒரு கட்டை வாயில கடிக்க விட்டுறது. இந்த வாயில கட்டையை கடிச்சுக்கணும். அந்த கட்டைக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியா நம்ம ஃபனல் இருக்குல்ல, அந்த ஃபனலை உள்ள விட்டு அந்த ஃபனலை நேர குடல்ல கொண்டு இறக்கிறோம். எனக்கு பயமா இருக்கும்னு கத்துவான். டேய் உயிர் பிழைக்கணுமா வேணாமா சாகணுமான்னு கேட்போம். திருங்க சார் வாயை தர. எஸ். நல்ல வாய ஆன்னு தர. கட்டையை கடிச்சுக்க. கட்டையை கடிச்சுக்கிட்டே கத்துவோம். எப்படியாவது காப்பாத்திருங்க. நல்ல பட்டை இருக்க கட்டுறா. எஸ். சொல்றதெல்லாம் கேட்பான் பாருங்க. எஸ். ஒரு கப்பு தண்ணி எடுத்து என்ன செய்யறது? ஃபனல்ல ஊத்துறது. ஓ அப்படின்னா டேய் பிழைக்கணுமா வேணாமா? ஊத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. ஊத்துனா குடல் நிரம்பி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த கடா வழி அப்படியே ஓடு பாருங்க. சித்திரவதை. அதை பண்ணிட்டு விட்டா தான் அவன் என்ன செய்வான்? உழைப்பான். அந்த மாதிரி உனக்குள்ள வேலை செய்யற ஒரு பொல்லாத காரியம் செயல் இழக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவற்ற கையை தூக்கி டாடி என் அக்கிரமத்தை நான் என்ன செய்யறேன்? அது கேட்கிறேன். என்ன வாஷ் பண்ணுங்கன்னு சொன்னா அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தீட்டு அந்த விஷம் இன்னைக்கு முறியுது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விஷம் இன்னைக்கு என்ன செய்யுது? முறியுது. அதனால அப்பாவை நோக்கி அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. விட்டு பிரிந்து விட்டே தீட்டானதை நான் தொட மாட்டேன். நின்றோடு விட்டு விட்டே பிரிந்து விட்டே இனி தீட்டானதை நான் தொட மாட்டேன். அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. தெளிவா சொல்லு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உன்னதத்திலிருந்து ஒரு இரக்கம் உங்களை சந்திக்க விரும்புது. எஸ். அதை மறைக்காம கன்ஃபஸ் பண்ணிட்டு விட்டுரு. என்ன செஞ்சிட்டு கன்ஃபஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பெரிய இரக்கம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை ஊட்டி போயிருந்தோம். ஊட்டி போறப்ப இந்த குளிர்ல சிப்ஸ்னா நம்ம எல்லாருக்கும் பயங்கர இஷ்டம் தானே. எனக்கு ரொம்ப இஷ்டம் சிப்ஸ் வந்துட்டு. அதனால ஊட்டி போனப்ப எல்லாரும் சுத்தி பார்க்க போனா நான் சிப்ஸ் சாப்பிட்றதுக்குன்னே நான் போயிருக்கேன். அதனால மேல ஹில் ஏறணும்னு ஆர்வமா என்ன வாங்கியாச்சு? ஒரு சிப்ஸை வாங்கிட்டு சந்தோஷமா 2 அள்ளி வாயில போட்டோம்னா குரங்குகள் நம்ம சுத்தி இருக்கிற குரங்குகளுடைய கவனம் ஃபுல்லா யார் மேல திரும்பிடுச்சுன்னா சிப்ஸ் வச்சிட்டு இருக்கிற என்னடா எல்லா பையனையும் விட்டுட்டு குரங்கு நம்மளை மட்டும் அட்டாக் பண்ணுதுன்னா அவன் ஜரக்கம் அவன்கிட்ட இருக்கு. அது ஒண்ணு அட்டாக் பண்ணுது. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா சிப்ஸையும் விட முடியல, குரங்கு தொல்லையும் என்னால என்ன செய்ய முடியல. அதனால 2ஐயும் எப்படா சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை பண்ணேன். குரங்கு சூன் என்ன செய்வேன்னா துரத்திட்டு வேகமா 2 சிப்ஸ் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு குரங்கு கண்ணில் மண்ணை தூவேன். சிப்ஸை தூக்கி அட்டில ஒளிச்சு வச்சுக்கிட்டு நான் பாட்டில் சிப்ஸை சாப்பிட்டுட்டு இருப்பேன். குரங்கு என்ன சுத்தி பார்க்கும், எங்கடா சிப்ஸை காணா. சிப்ஸ் கையில் வச்சுக்கிறான், வாயில மென்னுகிட்டு இருக்கிறான், ஆனா எதை பார்க்க முடியல? சிப்ஸ் பாக்கெட்டை பார்க்க முடியல. குரங்குக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. யாருக்கு குழப்பம் வந்துருச்சு? குரங்குக்கு. இந்த பாவத்தை மறைக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் பிசாசுக்கே குழப்பத்தை உண்டாக்குறவன்.
சர்ச்சுக்கு போனா ஒரு குணம், வெளியே வந்தா வேறு குணம். என்ன ப்ரோ? பிசாசே குழம்பிட்டான். என்ன சிசி, வெளியே வந்தா ஒரு மாதிரி இருக்கீங்க, உள்ள போனா ஒரு மாதிரி இருக்கு. இருக்கீங்களே சிசி. எங்க பிசாசின் படையே நாங்க ஒரே கன்ஃபியூஷன்ல என்ன செய்யறோம்னா இருக்கும். அந்த மாதிரி என்னை சுத்தி இருந்த குரங்கு ஃபுல்லா என்ன ஆகி போச்சுன்னா குழம்பிடுச்சு. அப்புறம் குரங்கு போன உடனே திரும்ப நைஸா சிப்ஸ் மேல இருக்கிற ஆசையில நான் எதை வெளியில எடுப்பேன், சிப்ஸ் பாக்கெட்டை கையில எடுத்து 2 போடுறதுக்குள்ள திரும்ப குரங்கு என்ன செஞ்சோம்னா பட சூழ்ந்துரும். இது ஒரு பெரிய போராட்டம். இந்த சிப்ஸை வாங்கிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கு. அதை சாப்பிடவும் முடியாம அதை மெல்றதுக்குள்ள என்னன்னா சுத்தல பயந்து 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 நான் வாங்கின சிப்ஸை இப்படியா என்ன செய்யறது, என்ஜாய் பண்ணாம சாப்பிடுறது. எல்லாரும் சைட் சீயிங் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு குரங்க விரட்டுற வேலை. அப்படின்னு நான் எதை விரட்டிட்டு இருக்கிறேன்? குரங்கு. ஏன்டா எல்லாரையும் அட்டாக் பண்ணாத, குரங்கு என்ன அட்டாக் பண்ணுதுன்னா அவன் சரக்கு இருக்கு. போராடி போராடி களைச்சு போன நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். கன்றாவி இந்த சிப்ஸ் மேல இருக்கிற ஆசையை நம்ம துறக்காதனாலதான் இந்த குரங்கு நம்மள இந்த படாத பாடு என்ன செய்யுதுன்னா அடுத்தது இந்த கன்றாவி சிப்ஸ் எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கி எதை தூக்கி போட்டேன், அந்த சிப்ஸ் அந்த பாக்கெட்டை தூக்கி போட்டேன் பாருங்க. அதுக்கு பிறகு குரங்கோட அட்டாக் என் லைஃப்ல இல்ல. ஆமென். ஏன் உங்களை மட்டும் துரத்துது? அவன் சரக்கு உங்களுக்குள்ள இருக்கு. ஏன் உங்களை மட்டும் சுண்டி சுண்டி இழுக்குது? ஏதோ மறைச்சு வச்சிருக்கீங்க. அதனால நீ என்ன பண்ற? இன்னைக்கு இது இருக்கிறதுனாலதான் இந்த குரங்கு என்னைய துரத்துது. எல்லாரும் நிம்மதியா இருக்கிறான், நான் மட்டும் அந்த ரங்கத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? போராடிக்கிட்டு. இது வேணவே வேணான்னு சொல்லி அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். எஸ். ஹல்லேலூயா. 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 இதான் ரகசியம். இதை செய்யுங்க. இதைத்தான் யாரு செஞ்சா? தாவீது செய்தார். சங்கீதம் 5:7 வாசிங்களேன். 32:5-7. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அதோட எனக்கு என்ன வந்துருச்சு? சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்துருச்சு. இங்க இருந்து நீங்க புறப்பட்டு போறப்ப தோஷத்தோட போகாது, சந்தோஷத்தோட போகணும். சந்தோஷத்தோட போகணும். கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென். Go and confess. Go and confess. Hallelujah. Hallelujah. இதற்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். நீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இளையகுமாரனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் பிரஷர் வந்தப்ப அவன் நேரா எங்க வரணுமோ அங்க வந்துட்டான். ஒருவேளை உங்க மனசுல கில்ட்டியா என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் இந்த மாதிரி கேம்புக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா வந்திருக்கவே கூடாதுங்கிற விரக்தியோட மனச்சோர்வோட வெளியில பார்த்தா என்ன எல்லாரும் ஆகா ஓகோன்றாங்க, உள்ளுக்குள்ள பார்த்தா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற மாதிரி நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன். என்ன நினைச்சா எனக்கு எப்படி இருக்குன்னா அசிங்கமா இருக்கு, வெக்கக்கேடா இருக்கு அப்படிங்கிற ரெண்டும் கட்டான் ரெட்ட நிலைமையில நீங்க வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு நேரா தான் வார்த்தை வருகிறது. அறிக்கை செஞ்சு விட்டுடு. தோஷத்தோட போகாத, சந்தோஷத்தோடு புறப்படு. ஹல்லேலூயா. ரெட்ட வாழ்க்கை இருக்காயா? இருக்கு. ஒரு பாட்டே இருக்குல்ல, இந்த பாட்டு என்ன பாட்டு அது? வெளியில ஒரு குணம், எஸ், உள்ள ஒரு குணம், வெளியில வெளியில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம், இதுதான் உங்கள் வாழ்க்கையா? பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா? ஏமாத்துனது போதும். பசுத்தோல் போர்த்திய புலியானி ஏமாத்துனது போதும். மேயும் வேலியா? பாஸ்டர் ஏமாத்துனது போதும். இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. தேவன் மேல் அன்பும் பிற மேல் அன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை. உன் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை. ஒரு நேரம் நான்
பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்ப எங்க சர்ச்ல இருந்து ஒரு யூத் என்ன பண்ணா, டம்ளர்ல தண்ணியை வச்சிருப்பேன். அதை நான் குடிக்கிறப்போ அந்த தண்ணி அளவு குறைஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, தண்ணி அளவு எப்படா குறையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அந்த தண்ணி பாட்டில் அளவு குறைஞ்சிருச்சுன்னா அங்கிருந்து வேகமா வந்து நான் ஒரு மடக்கு குடிச்சாலும் அந்த இடத்த வந்து திரும்ப ஃபில் பண்ணிட்டு அப்படியே அதை மூடிட்டு போய் என்ன செஞ்சிருவான், அப்படி உட்கார்ந்துருவான். எனக்கு அதை பார்க்க பார்க்க மனசுக்கு அப்படி ஒரு பூரிப்பு. நாடா இவ்வளோ வாலியோ பசங்க இருக்காங்க, ஒரு பாஸ்டரப்ப வந்து பிரசங்கம் பண்றப்ப அவர் ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி குறைஞ்சா கூட எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா போல இல்லடா ஊத்துறான். இந்த புள்ள ஓடி ஓடி வந்து தண்ணி என்ன செய்தே நமக்கு ஊத்துன வாலிப பசங்கள நான் பெத்த இந்த முத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சொத்துக்களுக்கு என்ன அப்பாவா வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு கொஞ்சம் தண்ணியை குடிப்பனும், அவனை பார்ப்பனும், ஒரு பூரிப்பு வருமோ. ஆசீர்வதிங்க இந்த மகனை, என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பீடத்து மேல இவ்வளவு தாகமா இருக்கிற புள்ளைய நீங்க என்ன செய்யுங்க, மனதார ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. ஆனா நான் ஒரு ஏமாளி போய, என் மனைவி கழுகு. எஸ், என் மனைவி யாரு, கழுகு கண்ணு. அவ கண்ணுக்கு தப்பிக்கிறது கஷ்டம். எஸ், அவளுக்கு டவுட் வந்துருச்சு, இப்ப என்ன ஓயாம ஓடி ஓடி போய் என்ன செய்யறான், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கானே, இது என்னமோ ஓவர் ஆகல, நமக்கு என்ன செய்யுது தெரியுது தெரியுது. அடுத்த முறை இவன் தண்ணி ஊத்துறப்ப இவனை நல்லா நம்ம கவனிக்கணும்னு சொல்லி ஸ்கேன் பண்ணியாச்சு. யார ஸ்கேன் பண்ணியாச்சு? அவன் வந்து பாட்டில தண்ணிய இங்க ஊத்துற மாதிரி ஊத்திட்டு அங்க கிரௌட்ல ஒரு கனெக்ஷன் கொடுத்திருக்கான், ஒரு ஸ்பார்க் மாதிரி அங்க போயிட்டு வந்திருக்கு. எஸ், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இவன் லவ் பண்றதுக்கு பார்க்குக்கு போல, இவன் லவ் பண்றதுக்கு புல்பிட்டே வச்சுக்கிட்டான். எஸ், பாஸ்டுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திட்டு காதலுக்கு தண்ணி ஊத்திட்டான். பிசாசெல்லாம் இப்ப ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டான். ஏன்டா பார்க்குக்கு போறீங்க, புல்பிட்லயே லவ் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா, அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவன் உங்களை என்ன செய்றான், வாயில் வஞ்சகம் வீணாக்குவாதம் மனது முழுவதும் வாய்மான். வாயின் வஞ்சகம் வீணாக்குவாதம் மனது முழுவதும் வாய்மான். உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம், உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம். கிறிஸ்துவ கொன்னால் அவமானம், நம் கிறிஸ்துவ கொன்னால் அவமானம். பசுத்தொல் போற்றிய புலியாரி பயிரை மேயும் வேலியார். பசுத்தொல் போற்றிய புலியாரி பயிரை மேயும் வேலியார். பாஷைகள் பேசி ஆங்கியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. ஆவியில் நிரம்பி வேணாம், பாஷைகள் பேசி இரட்ட வாழ்க்கை வேணாம், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அறிக்கை பண்ணு. ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அந்த நாளே பாவத்துக்கு அடிமை. தேவனுக்குன்னால் மனவேதனை, நம் தேவனுக்குன்னால் மனவேதனை. அசுத்தல் போற்றிய புலியாரி பயிரை மேயும் வேலியார். வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம், இதுதான் உங்கள் வாழ்க்கையா. அசுத்தல் போற்றிய புலியாரி பயிரை மேயும் வேலியார். இங்கதான் ஆண்டவருடைய ஊழியம் பவர்ஃபுல்லா வருது. மன்னிச்சுட்டு என்ன செய்வார்னா, ரெக்கார்ட் ஆனது என்ன ஆகும்னு சொன்னேன் நானு, ரீவைண்ட் ஆகும். ஆனா மன்னிச்சிட்டாருன்னா ஆண்டவர் வசனங்களை கொண்டு நம்ம மைண்டை ரெனியூ பண்ணுவோம். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி. இந்த ரெனியூவலுக்கு முன்பாக ரெக்கார்ட் ஆனதெல்லாம் செயலக்கம். எஸ், ரோமர் 12 வாசிக்கிறனால 1-2
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஆமென். ரீவைண்ட் ஆகுது பாஸ்டர், என்னால மறக்க முடியலன்னு சொல்றது நிறுத்திட்டு அறிக்கை பண்ணு, எல்லாம் மன்னிச்சிட்டு என்ன செய்வார்னா, ரெக்கார்ட் ஆனதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு வசனத்தை கொண்டு உங்க மைண்ட் என்ன பண்ணுவார்னா ரெனியூ பண்ணுவாரு. ஆமென். ரெனியூ ஆயிருச்சுன்னா ரீவைண்ட் வேலை செய்யாது. எஸ். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்க வர்றப்ப நீங்களே பாஸ்டரா மாறிடுவீங்க. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த இடத்துக்கு தான் அவர் வர்றாரு பாருங்க. எஸ். 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். You become a preacher. எஸ். ஹalleluya. இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலைன்னா அடுத்த வசனம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அவனே இதோட நிறுத்திக்க. எஸ். நீ இதுக்கு மேல சேட்டை பண்ணேன்னா உனக்கு கடிவாளம் போட்டு தான் உன்னை திருத்துவேன். எஸ். என்ன போட்டு? கடிவாளம் போட்டு தான். அதனால மரியாதை இப்பமே நீங்க வந்துடுறது என்னன்னா நல்லது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவரே எனக்கு உறுத்துது, எனக்கு மனசாட்சியில ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நான் செஞ்சிடக் கூடாது, எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நான் செஞ்சிடக் கூடாது, சர்ச்சுக்கு நான் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நானே நான் ஏமாத்திட்டு இருக்கிறேன், என்ன நானே நான் ஏமாத்தி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அறிக்கை செஞ்சு விட்டுருன்னு சொல்லிட்டு, நீ என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப ஆண்டவர்ட்ட என்ன பண்ணிரு, அறிக்கை பண்ணிரு. அல்லேலூயா. ஹalleluya. தோஷம் போய் என்ன வந்துரும்? சந்தோஷம் வந்துரும். ஆமென் சொல்லுங்க. தோஷம் போய் என்ன வந்துரும்? சந்தோஷம் வந்துரும். அந்த சந்தோஷத்தோட தான் நாளைக்கு இங்க இருந்து நீங்க புறப்பட்டு போகணும். அதுதான் வேறு மனுஷன் வேறு மனுஷி. அல்லேலூயா. ஹalleluya. பழைய பாவம் வரும். நீங்க என்ன சொல்லணும்? டேய் அது நேத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வெளியே போகணும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்கு அந்த மாதிரி செய்ய? ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று அதிகமா உம்மை நேசித்தே அதிகமாய் இரக்கம் பெற்றே அதிகமாய் உம்மை நேசித்தே டாடி நான் விட்டுறேன் அதிகமாய் இரக்கம் பெற்றே விட்டு விடுகிறே பிரிந்து விடுகிறே தீட்டானதை நான் போட மாட்டேன் இன்றோடு விட்டு விடுகிறே பிரிந்து விடுகிறே இனி தீட்டானதை நான் போட மாட்டேன் அப்பா தகப்பனே கரங்களை உயர்த்தி எல்லா பாண்டேஜ் எல்லா கட்டுகளும் உடையட்டும். விட்டு வெளியில வா, அறிக்கை செஞ்சு விட்டுரு. உயர்த்துவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். வேண்டாம் இந்த விபரீதம், வெளியில வா. உயர்த்துவே ஜடி என்ன மன்னிங்க, தெரியாம செஞ்ச பாவங்களை மன்னிங்க. எல்லாரும் ஏமாத்தி இருக்கிறேன், என்ன மன்னிங்க. எங்க அம்மா அப்பாவை சீட் பண்ணி இருக்கிறேன், எங்க போதகரை நான் சீட் பண்ணி இருக்கிறேன், உங்களை நான் சீட் பண்ணி இருக்கிறேன். என்ன மன்னியோ, என்ன மன்னியோ. அறிக்கை பண்ணுகிற பிள்ளைங்க மேல ஒரு வல்லமை இறங்குது. அறிக்கை பண்ணுகிற பிள்ளைங்க மேல
ஒரு புது கிருபை, ஒரு புது கிருபை, புது கிருபை, தயவு. அந்த பாக்கெட்டை தூக்கி போடு, அந்த சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கி வெளியே போடு. அந்த அட்டாக்ல இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அந்த அட்டாக்ல இருந்து மறுபடியும் உன்னை தாக்குகிற அந்த பாதிப்புல இருந்து இன்னைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். இயேசுவின் நாமத்துல அந்த கட்டு உடைவதாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? பெரிய வாழ்க்கையை தேவன் உனக்கு வச்சிருக்கிறார். ஒரு பெரிய வாழ்க்கை நீ வாழ போறது, பெரிய வாழ்க்கை. அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ரோடு விட்டு விடுகிறேன், திரிந்து விடுகிறேன். டெலிவரன்ஸ், இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாவதாக. பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. பிரிந்து விடுகிறேன், இனி தீட்டானதை நான் தொடமாட்டேன்.